ஒரு குழந்தைங்க வந்து சூப்பராக மேனிப்புலேட் பண்ணுவாங்க. அடம் பிடிக்கிறத வந்து அதை என்கரேஜே பண்ண வேணாம். அழுதாங்கன்னா கொஞ்ச நேரம் தான் அழுவாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், அந்த ட்ராமா குயின் கிங் எல்லாம் வந்து இவங்க கிட்ட பயங்கரமாக இருக்கும். ஆஃப்டர் ப்ரெக்னென்சி வந்து நீங்கள் பார்த்த சில விஷயங்கள்லாம் புதுசாக இருந்திருக்கும். உங்களோட அந்த சைல்டு வந்ததுக்கு அப்புறமா என்னென்ன உங்களுக்கு ரெட் ஃப்ளாக்லாம் இருந்துச்சு, என்னென்ன க்ரீன் ஃப்ளாக்லாம் இருந்துச்சு மேம் உங்களுக்கு? இப்போ செல்ஃப் ஃபீட் பண்ணுறப்போ ஓகே பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்ற விஷயம் தெரியும். நம்ம வேண்டா வெறுப்பாக ஊட்டிகிட்டே இருக்கிறப்போ அந்த சாப்பாடு மேலே அவங்களுக்கு வெறுப்பு வந்துடும். நான் வந்து ஒரு 4 வாய் ஊட்டுற இடத்துல அவளாக எடுத்து ஒரு வாய் ஏதோ ஒன்று சாப்பிட்டா ஓகே. ஆனால் ஃபோர்ஸ் ஃபீடிங் மட்டும் எப்பயுமே வேணாம். ரொம்ப மணிக்கணக்காக அவங்க ஃபுட்டு ஊட்டுறாங்க. அப்படி இவ்வளோ நேரமாக ஒரு ஃபுட்டை அவங்க சாப்பிட வைக்கிறது வந்து நல்லது இல்லை தானே? ஆமாம், கண்டிப்பாக நல்லது இல்லை. முதல்லலாம் நானும் பால்கனியில் நின்று காக்கா காட்டுறது இதெல்லாம் பண்ணிட்டேன். அதெல்லாம் சுத்தமாக ஒர்க் அவுட்டே ஆகாது. அதுக்கு நான் வந்து என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணேன்னு சொன்னேன். இந்த மாதிரி என்னென்ன ஆல்டர்னேட்டிவ் ஃபுட் எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறீங்க? இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, அதுக்கு பதிலாக என் பாப்பாவுக்கு இதெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னா? சாக்லேட் வந்து இப்போ வரைக்கும் அவளுக்கு சாக்லேட், ஐஸ்கிரீம், கேக்கு இந்த மாதிரி எந்த டேஸ்ட்டுமே இப்போ வரைக்கும் தெரியாது அவளுக்கு. அதுக்கு பதில் நான் என்னென்ன கொடுத்தேன்னா, இப்போ சில குழந்தைகள்லாம் வந்து ஃபோன் அடிக்டாக இருப்பாங்க, யூடியூப் பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த அடிக்ஷனை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? எங்க வேகமா போறீங்க? 4 மணிக்கு டோரா புஜ்ஜி போடுவான், அதை பார்க்க போறேன். ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. ஹலோ மக்களே, நானும் இன்னைக்கு குழந்தை வளர்ப்பில் இருக்கிற நடைமுறை சிக்கல்லாம் என்னென்ன, அதுக்கு எப்படி தீர்வு காணலாம் அப்படின்னு இன்னைக்கு நம்ம கூட ஒரு கெஸ்ட் இருக்காங்க. அவங்க தான் சரண்யா கார்த்திக். அவங்க கிட்ட இதை பற்றி தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மேம். மேம், உங்களை ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா, ஒரு கரியர் பெஸ்ட் விமனா இங்கே எல்லாருக்குமே தெரியும். இப்போ நீங்கள் ஒரு மாம் இன்ஃப்ளூயன்சர். ஸோ இந்த ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக வந்து ஒரு 5 to 6 இயர்ஸ் இருந்திருக்கேன். ஆஃப்டர் டெலிவரி தான், டெலிவரி அப்போ வந்து ரொம்ப பிரேக் ஆயிடுச்சு. சரி என்ன பண்ணுறது, நான் பாப்பா வச்சுட்டு திரும்பி மேக்கப் ஷூட் அதெல்லாம் போகிறது ரொம்ப டஃப். நான் தனியாக தான் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். நானும் ஹஸ்பண்ட் மட்டும் தான் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வீட்டில் இன்லாஸும் சரி பேரண்ட்ஸும் சரி எங்களை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்காங்க. அதனால என்னால் வந்து பாப்பாவை வச்சுட்டு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. ஸோ அவளை கூட வச்சுட்டு நான் வந்து என்ன பண்ண முடியும், எனக்கு எப்படி இருந்தாலும் நல்லா ஓகே ஃபினான்ஷியலாக ஓகே எல்லாமே, பட் இருந்தாலும் செல்ஃபாக நான் வந்து ஏர்ன் பண்ணணுன்றது எப்பயுமே மைண்டில் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து பாப்பாவை கூட வச்சுட்டு நான் என்னால் என்ன பண்ண முடியுமோ அப்படி வந்தது தான் இந்த மாம் இன்ஃப்ளூயன்சர். சரி நம்ம வளர்க்குறதே வந்து எல்லாருக்கும் தெரியாதவங்க நிறைய பேர் தெரியாமல் இந்த மாதிரி கஷ்டப்படுவாங்க. நான் இருக்கிற சுச்சுவேஷனும் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. சரி நம்ம என்னென்ன ஹேண்டில் பண்ணுறோம், என்ன மாதிரி பண்ணுறோம், ஒரு 4 பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ஜேர்னிக்குள்ளே வந்தேன். எஸ் மேம். ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தால் ஒரு பேபி எப்படி வளர்க்கலாம் அப்படின்றத அங்கே இருக்கிறவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. கண்டிப்பாக. பட் ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியாக இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்கள பார்த்து கூட அவங்க வளர்க்கலாம். ஆமாம். ஓகே ஓகே மேம். மேம், இப்போ நீங்கள் ஆஃப்டர் ப்ரெக்னென்சி வந்து நீங்கள் பார்த்த சில விஷயங்கள்லாம் புதுசாக இருந்திருக்கும். உங்களோட அந்த சைல்டு வந்ததுக்கு அப்புறமா என்னென்ன உங்களுக்கு ரெட் ஃப்ளாக்லாம் இருந்துச்சு, என்னென்ன க்ரீன் ஃப்ளாக்லாம் இருந்துச்சு மேம் உங்களுக்கு? ஆக்சுவலாக பாப்பா நாங்கள் கல்யாணம் ஆகி 4 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் பிளான் பண்ணோம். ஸோ அதே மாதிரி பிளான் பண்ண டைமில் கரெக்டாக வந்து பாப்பா எங்களுக்கு வந்தது ஒரு விதத்தில் ஒரு பெரிய சந்தோஷம்தான். ஆனால் அவளை ஹேண்டில் பண்ணுறதே ஒரு பெரிய ஒரு டாஸ்காகவும் ரொம்ப கஷ்டன்றதோட அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு. நம்மளுக்கு ஏதாச்சும் மீ டைம்ன்றது யோசிச்சே பார்க்க முடியாது. அண்ட் எப்போ நம்ம கன்சீவ் ஆனோமோ டே 1லேருந்து இப்போ வந்து பாப்பாவுக்கு 1.25 வயசு இப்போ வரைக்கும் நான் டீப் ஸ்லீப் போய் ரொம்ப நாள் ஆச்சு. அது ஃபீடிங் ஜேர்னின்னு இருக்குல்ல, அது வந்து ஸ்டாப் பண்ணிடும் நம்ம ஸ்லீப்பை. அப்புறம் என்ன சொல்கிறது, நம்ம ஏதாச்சும் ஒரு டயட்டில் இருக்கணும், இல்லை நம்ம ஒரு ஃபிட்டாக இருக்கணும் அப்படி யோசிச்சாலும் அதெல்லாமே அவங்களுக்காக வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு இருக்கணும். ரெட் ஃப்ளாகு இருந்தாலும் அந்த க்ரீன் ஃப்ளாகை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கலாம். இப்போ குழந்தைகள் வந்து சில சாப்பாடுகளை வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க. எப்படி கொடுத்தாலுமே இது எனக்கு வேணான்ற மைண்ட் செட்ல தான் இருக்கிறாங்க, சாப்பிட மாட்டாங்க. அதை எப்படி அவங்கள சாப்பிட வைக்கிறது, என்ன மாதிரியான டிப்ஸ்லாம் நீங்க ஃபாலோ பண்றீங்க? அதுக்கு நான் மேக்ஸிமம் அவளை வந்து ஃபோர்ஸ் ஃபீடிங் பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் கொடுத்து பார்ப்பேன், அவளுக்கு வந்து பிடிக்கலையா ஓகே, அது நான் உடனே ஸ்டார்ட் பண்ணாமல் ஒரு 2 days கழிச்சு அதை திருப்பி ட்ரை பண்ணுவேன். ஒரு 3 to 4 times அவள் வந்து அதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறா அப்படின்னா தான் ஓகே அது அவளுக்கு பிடிக்கல அப்படின்ற ஒரு லிஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் என் பாப்பாவை அப்சர்வ் பண்ணப்போ வந்து அவள் இது வரைக்கும் வேணாம், அவளோட டைம் தான் இந்த டைமுக்கு எனக்கு இந்த ஃபுட் வேணாம்
அந்த மாதிரி அவளுக்கு மைண்ட் செட் இருக்கா என்னன்னு தெரியல. அதை மட்டும் அவள் நெக்லெக்ட் பண்ணுறான். இப்போ எதுவுமே நான் இது சாப்பிடவே மாட்டேன் அப்படின்ற இன்னொரு ஒரு டிப் என்னன்னா, நீங்கள் ஸ்டார்டிங்கில் அந்த சாலிட் ஸ்டார்ட் பண்ணுறப்ப எல்லா ஃபுட்டுமே நீங்கள் வந்து கொடுத்து பழகினீங்கன்னா மைட் பி அது எல்லாமே பிடிக்க ஆரம்பிக்கலாம். அதுக்காக சூப்பர் ஃபுட்டி அப்படிலாம் நான் போய் சொல்ல மாட்டேன். இப்போ ஃபுட்டிலாம் கிடையாது, எல்லாரும் மாதிரியே கஷ்டப்படுத்துவா, சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துவா. அவங்க போக்கில் விட்டுறணும், அவ்வளோதான். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்களுக்கே பசிச்சு எனக்கு சாப்பாடு வேணுன்றப்போ நம்ம கொடுக்குறப்ப அவங்க சாப்பிடுவாங்க. நீங்களே சொல்லிட்டீங்க கம்பல் பண்ணி எல்லாம் ஊட்ட மாட்டேன் அப்படின்னு. ஆனா சில பேரண்ட்ஸ் ஊட்டணும், சாப்பிட்டாகணும், அவங்க வயிறை ஃபில் பண்ணணும்ன்றதுக்காகவே வாயில வச்சு திணிக்கலாம் செய்வாங்கல்ல. சோ அதை எப்படி பாக்குறீங்க? திணிக்கிறது இப்போ நம்மளுக்கு பிடிக்காத நம்மள நான் அந்த இடத்துல யோசிச்சு பாருங்களேன். நம்மளுக்கு பிடிக்காத ஃபுட்டை நம்ம திணிச்சோன்னா நம்ம எப்படியோ அது ஏதோ ஐயோ சாப்பிட்டு பண்ணணுமே அப்படின்ட்டு அது நிஜமா நம்மளுக்கு ஃபுல்லாக அந்த பெனிஃபிஷியல் ஃபுல்லாக வருதா என்னன்னு எனக்கு ஐடியா கிடையாது. ஸோ அதுக்காக நான் அவளுக்கு அதை அவள் கையில் கொடுத்து விளையாடட்டும், அதை அவள் ஃபீல் பண்ணட்டும், சாப்பிடட்டும். எப்படியோ நான் ஒரு 4 வாய் ஊட்டுற இடத்துல அவளாக எடுத்து 1 வாய் ஏதோ ஒன்று சாப்பிட்டா ஓகே. எப்படியோ அது பசிக்க தான் போகுது. கரெக்டாக கொஞ்சம் நேரம் கழிச்சு வயிறு காலியாக உடனே பசிக்கும். அப்போ அவளுக்கு ஏதாச்சும் பிடிச்ச மாதிரியோ இல்லை அந்த ஃபுட்டே சேம் கூட கொடுத்து பார்க்கலாம். அப்போ சாப்பிட்லன்னா ஆல்டர்னேட்டிவாக வேறு ஏதாச்சும் தான் போகணும். ஆனால் ஃபோர்ஸ் ஃபீடிங் மட்டும் எப்பயுமே வேணாம். ஓகே ஓகே மேம். இப்போ பசங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு ஃபுட்டை தனியா அவங்கள சாப்பிட விட்டுறணுமா, இல்லை நீங்க எல்லாரும் ஃபேமிலியா மெம்பர்ஸ்லாம் உட்காந்துருப்பாங்கல்ல, அப்போ அவங்களுக்கு கொடுத்தா பெட்டரா இருக்குமா? ஏன்னா நிறைய பேர் அவங்கள தனியாவே சாப்பிட வச்சிடுறாங்க. தனியா தட்டுல சாப்பாடு போட்டு நீ சாப்பிடுமா, நீயே சாப்பிடுமா அப்படின்னு பண்றாங்க. நாங்க எப்படி இது பண்ணோம்னா, நான் ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவேன். அந்த ஹை சேர்ன்றது அது நாங்க டைனிங்ல நம்ம உட்காந்துருக்கோம், இல்ல நம்ம தரையில உட்காந்து சாப்பிட்றப்ப கூட பாப்பாங்க கிட்ட நம்ம என்ன ஃபுட்டு சாப்பிட்றோமோ, இந்த தோசை இதெல்லாம் குட்டி குட்டியா சாஃப்ட் ஃபுட்ஸ் எல்லாம் பிச்சு போட்டோம்னா அது அவங்களுக்கு ஓகே எல்லாரும் சாப்பிட்றாங்க. அது ஒரு ஈட்டிங் ஹேபிட்டு, அந்த ஹெல்த்தி இதுவாகவும் இருக்கும். அவங்களே அந்த டிசிப்ளினை கற்றுக்குவாங்க. இப்போ அவளாக எடுத்து சாப்பிடுவா. சம்டைம்ஸ் அவளுக்கு நான் ஊட்டணும்னு தோணும், அந்த டைமில் நான் ஊட்டி விடுவேன். ஸோ அது ஒரு பெஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு பழக்கம் கூட. இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட் போனால் கூட அந்த இடத்துல நம்ம வச்சு ஊட்டிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ டைனிங்க்கு அந்த மாதிரி போகிறப்போ இது ஒரு நல்ல ஒரு விஷயமாகவும் இருக்கும். நீங்கள் தனியாக அவங்கள சாப்பிட விடுறது ரொம்ப நல்ல விஷயம். ஒரு 9 to 10 month அவங்க நல்லா ஸ்டேபிளாக உட்கார ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டைம்ல இருந்தே இந்த ஹேபிட் கொண்டுட்டு வர்றது நல்லது. நான் அப்படிதான் இவளுக்கு எடுத்துட்டு வந்தேன் பாப்பாக்கு. இப்போ நீங்க சொன்ன மாதிரி சில பேர் தட்டுல சாப்பாடு போட்டு நீயே சாப்பிடுமா அப்படின்னு குழந்தைங்க கிட்ட விட்டுறாங்க. ஆனா இன்னும் நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களா ஊட்டி விடுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்றாங்க, ஃபீட் பண்றாங்க. அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கல அவங்க ஃபீட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதுதான் சைல்டு ஒபிசிட்டிக்கு ரீசனா வருது அப்படின்னே சொல்றாங்களே. அவங்க இப்போ செல்ஃப் ஃபீட் பண்ணுறப்போ அவங்களுக்கு ஒரு ஓகே பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்ற விஷயம் தெரியும். நம்ம வேண்டா வெறுப்பாக ஊட்டிகிட்டே இருக்கிறப்போ அந்த சாப்பாடு மேலே அவங்களுக்கு வெறுப்பு வந்துடும். ஸோ அந்த வெறுப்பு வராத அளவுக்கு அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டா ஓகே. மேம் இப்போ சில பேர் சாப்பாடு ஊட்டுறாங்க சரி ஓகே, அது டக்குன்னு ஒரு 15 மினிட்ஸ்லயோ இல்லை 20 மினிட்ஸ்லயோ விட்டுட்டா பரவாயில்ல. ஆனா என் குழந்தை வேடிக்கை பார்த்துட்டே சாப்பிடணும் அப்படின்ட்டு வெளியே எங்கேயாவது போயிட்டு ஊட்டலாம், வேடிக்கை காட்டிட்டே ஊட்டலாம் அப்படின்னு சில பேர் நினைச்சிட்டு ஊட்டுறாங்க. ரொம்ப மணிக்கணக்கா அவங்க ஃபுட்டு ஊட்டுறாங்க. அப்படி இவ்வளோ நேரமா ஒரு ஃபுட்டை அவங்க சாப்பிட வைக்கிறது நல்லது இல்லை தானே? ஆமா, கண்டிப்பா நல்லது இல்லை. அதுக்கு நான் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணேன்னு சொன்னேன். நான் இவளுக்கு ஒரு 6-7 monthsக்கு சாலிட் ஸ்டார்ட் 6th கம்ப்ளீட் ஆனோடனே 7 monthsலேருந்து சாலிட் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணுறப்ப மேடம் ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட் ஆஃப் ஃபுட்ஸ்ன்றப்போ ஜாலியாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 8th month 9th monthல அவளுக்கு கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா சிமிலராக ஒரே மாதிரி ஃபுட் இருக்குது அப்படின்றதுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த டைமில் நான் என்ன பண்ணேன், புக் ரீடிங் ஹேபிட் எடுத்துகிட்டு வந்தேன். சும்மா புக்ஸை காமிச்சு இது பண்ண. எப்படியும் ஸ்க்ரீனிங் டைம் நான் காட்ட மாட்டேன். இப்போ வரைக்கும் அவளுக்கு ஸ்க்ரீனிங் டைம் கிடையாது. புக் ஹேபிட் அப்போலேருந்தே இப்போ வரைக்கும் இருக்குது. சாப்பிட்றப்போ அவள் கண்டிப்பாக அவள் கையில் ஒரு புக் இருக்கணும். வேடிக்கை காமிச்சு நம்ம சாப்பாடு ஊட்டுறதுக்கு இந்த புக்ஸ் எவ்வளவோ ஹெல்ப் பண்ணும். ஏன்னா ஒரே இடத்துல இருப்பாங்க, அந்த சேர்ல ஒழுங்காக சாப்பிடவும் செய்வாங்க. ஒரு ஸ்டோரி ஒரு நாலேஜாக ஏதோ ஒன்று அவங்க அப்சர்வ் பண்ணிட்டு சாப்பிடுவாங்க. அந்த டைம் கம்பேர் பண்ணுறப்ப இது ரொம்ப கம்மியாக இருக்கும். இது ஒரு சொல்யூஷன் நான் ஃபாலோ பண்ணேன். இப்போ வரைக்கும் எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகுது. பட் ஆனால் சாப்பிடும்போது ஃபுட்டு மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணி சாப்பிட்டாதான் அதில் என்ன சுவை உள்ள போகுது, என்ன எப்படி இருக்கு, அதெல்லாம் அவங்களுக்கு தெரிய வரும். அது அவங்களுக்கு விவரம் எப்படியும் ஒரு 1.5 yearsக்கு அப்புறம் தெரிய வரும். ஓகே இந்த ஃபுட் இப்படி சாப்பிடணும், இது பண்ணும். இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எந்த இதுவும் இருக்காது. இதெல்லாம் சொல்றதுக்கு ஃபேண்டசியா இருக்கும். என் பொண்ணு அதில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணி சாப்பிடுவா, அது எல்லா குழந்தைங்களாலும் முடியாது. நான் என்னோட ஃப்ரெண்டோட
டாட்டர் அவங்க அந்த பொண்ணு வந்து அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் ஃபுட்டு மேலே வெறுப்பே இல்லை. ஒரு ஃபுட்டியாக தான் இருக்கா. எந்த ஃபுட்டு கொடுத்தாலும் அதை பொறுமையாக ரசித்து கரெக்டாக சாப்பிடுவா. எனக்கு அவளை பார்க்குறப்ப ஆசையாக இருக்கும், சே இந்த மாதிரி ஏன் நம்ம பாப்பா இல்லை அப்படின்ட்டு. நான் அவங்கக்கிட்டேயும் டிப்ஸ் கேட்டிருக்கேன். இந்த ஸ்டேஜில் அவங்க அப்படி தான் இருந்தாங்கன்னா அவங்க அப்படி தான் இருந்தாங்க. எல்லாருக்கும் ஒரே கேரக்டராக இருக்க முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி தான் நான் என் பாப்பாவுக்கு ஃபாலோ பண்ணது இது ஒரு டெக்னிக். இது ஃபாலோ ஆச்சு. இது வந்து முதல்லலாம் நானும் பால்கனியில் நின்று காக்கா காட்டுறது இதெல்லாம் பண்ணிட்டேன். அதெல்லாம் சுத்தமாக ஒர்க் அவுட்டே ஆகாது. ஸோ அதுக்கு இது எவ்வளவோ பெட்டர். இப்போ நீங்கள் சொன்னீங்க உங்களோட பாப்பாவுக்கு வந்து ஸ்க்ரீனிங் டைம் அப்படின்ற ஒன்று இல்லவே இல்லை அப்படின்ட்டு. ஆனா நீங்க அப்படி இருக்கீங்க. ஆனா நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஸ்கிரீனிங் டைம் தான் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் அது அதுல தான் இருக்கு. குழந்தை அழுகுதா இந்த போன் எடுத்து பாருமா அப்படின்னு கொடுத்துறாங்க. அதுல அதுவும் பொம்மை வச்சு தானே பாக்குறா, வேற என்ன பார்க்க போறா அப்படின்ட்டு அதை கொடுக்குறாங்க. அதுதான் ரொம்ப நேரமா அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க மேம்? அது அந்த நிறைய சேனல்ஸ் இருக்கு. பர்டிகுலர் நான் அது நம்ம ஓப்பனாக சொல்ல வேணாம். பட் ஆனால் பர்டிகுலர் சேனல்ஸ்னால அவங்களுக்கு வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் இப்போ வெளியில போறப்போ அந்த கலர்ஃபுல்லா இருக்கிறது, அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க. இதெல்லாம் நான் நிறைய வந்து பிரெக்னெண்டா இருக்கிறப்பயே வந்து நிறைய நம்ம இப்போதான் சோஷியல் மீடியாவில் ஓப்பன் பண்ணாலே ஹவு டு க்ரோன் அ சைல்டுன்னு சொல்லிட்டு நிறைய டிப்ஸ் எல்லாம் வருது. ஸோ அதில் ஃபாலோ பண்ணப்போ ஃபஸ்ட்டு எனக்கு மைண்டில் இருந்தது ஸ்க்ரீனிங் டைம் மட்டும் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து ஆக்சுவலாக டாக்டர்ஸ்லாம் சஜஸ்ட் பண்ணுறாங்க ஸ்க்ரீனிங் டைம் 1 hour இல்லை ½ hour கொடுக்கலாம் அப்படின்னு. ஸோ அது வரைக்கும் மட்டும் இந்த ஃபோனு டிவி இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது பயங்கர பேரண்ட் ஆசை, அதுவும் தனியாக இருக்கிற பேரண்ட்க்கு வந்து ரொம்ப அது பெரிய டாஸ்க்காக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ஆக்டிவிட்டி புக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். அது புக்ஸ் தான் நிறைய கான்சென்ட் பண்ணுவேன். டாய்ஸ் வச்சு விளையாடுறது, அவள் கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் சொல்லப்போனால் இந்த பாத்திரம் இதெல்லாம் வச்சு விளையாடுறது. மேக்ஸிமம் இந்த ஸ்க்ரீனிங் டைமை எப்படி அவாய்ட் பண்ணுறது அது நல்லது. பார்க் கூட்டிகிட்டு போகலாம் இந்த மாதிரி. ஆனால் நம்மளுக்கு அது வந்து 24/7 அவங்க கூடயே ஓடுற மாதிரி இருக்கும், வேற வழி இல்லை. அவங்க தூங்குறப்ப தான் என்னோட ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கை வந்து பார்க்குற மாதிரியும் இருக்கும். மேம் இப்போ நீங்கள் சொன்னீங்க உங்கள் குழந்தைகளுக்கு வந்து ஸ்க்ரீனிங் டைமை அப்படியே அறவே ஒதுக்கிட்டீங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்க வீட்டில் இருக்கிறவங்க மேபி கூட சொல்லலாம்ல, இல்லை அடம் பிடிக்கிறாள்ல கொஞ்ச நேரம் கூட பார்த்துட்டு போறா, கொஞ்ச நேரம் கூட கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு அப்படி சொல்லுவாங்கல்ல. நீங்கள் நோ சொல்லியிருக்கீங்க. பட் மற்ற வீட்டில் எல்லாருமே அவங்க பேரண்ட் கொடுக்கலான்ட்டையும் அவங்க வீட்டில் இருக்க மாமனார் மாமியார் அவங்க தாத்தா பாட்டி இவங்க எல்லாருமே கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி பழக்கும் போது அவங்க அதை எப்படி சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிறது? இது எப்படி அவங்க நம்ம பாப்பாக்காக நம்ம வந்து நோன்னு ஒரு இடத்துல சொல்லணும்னா சொல்லிதாங்க. அதுக்காக நம்ம கெட்ட பேர் வாங்கினாலும் கவலை இல்லை. ஏன்னா நாளைக்கு நம்ம பொண்ணோ பையனோ வந்து நல்ல ஒரு நாலேஜபிளா ஒரு சைல்டு க்ரோன் ஆகிறது அவங்களுக்கும் தான் அது பெருமை. ஸோ அதை அவங்க சொல்லி புரிய வைக்கலாம். சொல்லி புரிய வைக்காதவங்கிட்ட சண்டை போடுறதுல தப்பே கிடையாது. ஓகே மேம். இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த ஸ்க்ரீனிங் டைம் பார்த்து தான் நிறைய அடம் பிடிக்கிறாங்க. அந்த கலர்ஃபுல்லாக இருக்கிறத பார்த்துட்டு வெளியில் போகிற இடத்துலலாம் இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. அது நிறைய குழந்தைங்களோட மைண்ட் செட்டாகவே இருக்குது. சில பொருட்களை வந்து தூக்கி எறிவாங்க. இது எனக்கு வேணும்னு சொல்கிறதும், சில பொருட்களை தூக்கி எறிகிறதும் போட்டு உடைக்கிறதும் சில குழந்தைங்களுக்கு பார்த்து பழகினதோ என்னவோ தெரியல, அது ஹேபிட்டாக மாறிடுச்சு. ஸோ இதை எப்படி அவங்க கண்ட்ரோல் பண்ணுறது? பேரண்ட் வந்து இந்த மாதிரி பண்ணுற குழந்தைகளை அவங்க எப்படி பண்ணி இது பண்ணலாம்? அது நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லி வளர்க்கலாம். இது இப்போ இன்னொன்று வந்து என்னன்னா, இப்போ அவங்க ஏதாச்சும் சாப்பிடல இல்லை அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா நம்ம குட்டி குட்டி பனிஷ்மெண்ட்ஸ் அந்த மாதிரி, நீ இது பண்ணனா அம்மா அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேச மாட்டேன், இது தப்பு, அவங்களுக்கு புரிகிற மாதிரி. இப்போ நான் அந்த ஸ்டேஜை இன்னும் வரல, இது வரைக்கும் அவள் போட்டு உடைச்சி தெரியாமல் விழுகிறது வேற, அவளாக போட்டு உடைக்கிறது தூக்கி எறிகிறது அந்த ஸ்டேஜுக்கு நான் வரல. இன்கேஸ் வந்தால் நான் வந்து இதுதான் யோசிச்சு வச்சுருக்கேன். ஓகே அவளுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நான் திருப்பி பண்ணால் ஓகே அம்மா இது பண்ணுவாங்க, இதுக்காக நம்ம இது பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஐடியா கொடுக்கணுன்றது என்னோட இது. ஓகே ஓகே மேம். மேம் இன்னும் சில குழந்தைகள் வந்து அவங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா அழ ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்ப அவங்க அழுகுறாங்க அப்படின்னா ஐயோ அழுகுறாளே டயர்ட் ஆயிர போறாளோ அப்படின்னு வீட்டுல இருக்க பேரண்ட்ஸ் எல்லாம் அந்த பொருளை கொடுத்துருவாங்க. அது ரொம்ப கொஞ்சம் டேஞ்சரா கூட இருக்கலாம். நைஃப் கூட சில வாட்டி கேட்டு அழுவாங்க. என்ன பண்றது, நம்ம பக்கத்துலேயே தான் இருக்கோம், ஓகே இந்த கொடுத்துருவோன்ட்டு கொடுத்துட்டு பக்கத்துலேயே தான் இருப்பாங்க. ஆனா ஒரு குழந்தை வந்து அழுது இந்த மாதிரி அடம் பிடிச்சு வாங்குறத எப்படி ஸ்டாப் பண்றது? நான் அடம் பிடிக்கிறத வந்து அதை என்கரேஜே பண்ண வேணாம். அழுதாங்கன்னா கொஞ்ச நேரம் தான் அழுவாங்க. நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க, அந்த டிராமா குயின் கிங் எல்லாம் வந்து இவங்க கிட்ட பயங்கரமா இருக்கும். ஒரு குழந்தைங்க வந்து சூப்பராக மேனிப்புலேட் பண்ணுவாங்க. இப்போ நான் கிச்சனில் தோசை ஊற்றிட்டு இருக்கிறது வந்து இவளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஒர்க். அந்த தோசை ஊற்றுறப்போ கண்டிப்பாக நான் அவளை தூக்கி வைக்கணும் அப்படின்றது அவள் பயங்கரமாக ஆக்டிங் கொடுப்பா. இப்படி பண்ணி அப்படி பண்ணி நான் கண்டுக்கவே மாட்டேன். கொஞ்ச நேரம் அழுவா, என் கால் கிட்டேருந்து அழுவா, நான் கண்டுக்கவே மாட்டேன். அமைதியாக போய் அவளாக போய் டாய்ஸ் வச்சு விளையாடும். ஸோ கண்டுக்காதீங்க, எங்கே இருக்க போகிறாங்க, நம்ம கிட்ட தான் இருக்க போகிறாங்க. ஸோ நம்ம பார்த்துக்கலாம். அந்த அவங்க அடம் பிடிச்சி ஒரு பொருளை பத்திரமா வச்சுக்கிறாங்களான்றதை பார்க்கறதுக்கு அதுக்கு இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே ஓகே மேம். அதே மாதிரி அந்த குழந்தைங்க
வந்து கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா ம். நம்ம பார்த்தாதான் ரொம்ப ஓவரா கண்டிப்பா, அழுவாங்க. கண்டிப்பா. அவங்க ஆமா. கண்டுக்கவே நம்ம பார்க்கல அப்படின்னா அவங்களே எந்திரிச்சு தட்டி விட்டுட்டு எனக்கு ஒண்ணு ஆமா, இல்லையன்ற ஆமா. மாதிரி போயிருவாங்க. ஆமா. அதேதான், அதேதான். அவங்க வலி இருந்துச்சுன்னா, அது நான் ஸ்டாப்பா போய்க்கிட்டே தான் இருக்கும். ஸோ, அதிலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிரும். அதுக்காக நம்ம எதையுமே கண்டுக்காம இருக்கக்கூடாது. நம்மளுக்கே ஒரு ஐடியா இருக்குல்ல, ஓகே அது அவ்ளோ அடி விழுந்திருக்காது அப்படின்ட்டு. நான் மேக்ஸிமம் அவ அழுகுறத கண்டுக்கவே மாட்டேன். எனக்கும் கஷ்டமா தான் இருக்கும். ஐயோ! குழந்தை அழுகுறாளே அப்படின்ட்டு. ஆனா இப்ப நம்ம பார்த்துட்டோம் அவ்வளோதான். அது வந்து ஒரு பீக் லெவல்ல இப்ப நான் கண்டுக்கலன்னா உடனே அவங்க அப்பா கிட்ட இது பண்ணுவா. அவங்க அப்பாவும் அதே மாரி கண்டுக்காம இருந்தா, அது ஷி வில் பி நார்மல். அதே மாரி நம்ம ஹேண்டில் பண்ணிட்டா ஈஸியா இருக்கும் அது. 2 பேரும் ஒரே டிப்ஸ் ஃபாலோ பண்றீங்க ஆமா. போல இருக்கு. இப்போ நான் வந்து பார்க்காம அவங்க அப்பா ஓகேன்னா, அங்க அவங்க அப்பா ஹீரோ ஆயிருவார்ல. ஸோ அதனால தான். சரி, ஓகே. 2 பேருக்கு செம டீலிங் இருக்கு போல இருக்கு. ஆமா. இப்ப அதுல குழந்தை தான் மாட்டிக்கிட்டா. யாரும் கண்டிப்பா. கண்டுக்க இல்ல மாட்றாங்க. நம்ம அழ ஸ்டார்டிங்ல வேணாம்னு நாங்க இந்த நினைச்சுப்போம். லூப்ல இருந்தோம். அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இதுதான் அவ பண்றான்ட்டு. ஸோ இப்போ நாங்க தெளிவாயிட்டோம். அவளும் அந்த அந்த டிப்ப இப்ப விட்டா. இப்ப அழுகுறதே ஸ்டாப் பண்ணிட்டா. ஓகே கீழ விழுந்தா அவங்க கண்டுக்க மாட்டாங்க. நம்மள பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் ஆயிடுறா. ஓகே, ஓகே மேம். இப்ப குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா எந்த மாசத்துல இருந்து அவங்களுக்கு என்னென்ன ஃபுட் எல்லாம் குடுக்கணும் மேம் குழந்தைகளுக்கு? எந்த மந்த்ல இருந்து எந்த ஃபுட் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம்? 6 மந்த்ஸ் வரைக்கும் நான் வெறும் பிரெஸ்ட் மில்க் மட்டும் தான் கொடுத்தேன். பிரெஸ்ட் மில்க் செக்ரியேட் ஆகாதவங்களுக்கு வந்து இப்போ நிறைய ஃபார்முலா மில்க்ஸ்லாம் டாக்டர் சஜஸ்ட் பண்றாங்க. ஸோ அதுபடியே போகலாம். தண்ணி கூட கொடுக்கல. ஆனா அந்த காலத்துல எங்க அம்மா சொல்லுவாங்க, உனக்குலாம் வந்து நான் 3 மாசத்துலேயே தண்ணி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்க இப்பதான் வந்து டாக்டர் சொல்றது ஏதோ ஒரு ஃபேண்டசியா 6 மந்த்ஸ் வரைக்கும் பிரெஸ்ட் மில்க் அதுல வந்து என்ன சத்து இருக்க போகுது. டாக்டர் இப்ப தெளிவா சொல்றாங்க. உங்களுக்கு பாப்பாக்கு தேவையான ஹைட்ரேஷன் வந்து பிரெஸ்ட் மில்க்லேயே இருக்குது. தேவையான நியூட்ரிஷன் எல்லாமே பிரெஸ்ட் மில்க்லேயே இருக்குது. 6 மந்த்ஸ்க்கு மேலே ஏன் நம்ம சாலிட் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா 6 மந்த்ஸ் வரைக்கும் தான் அந்த ஃபுல் நியூட்ரிஷன் எஃபெக்ட் எல்லாமே இதாகும். அதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் ஃபைபர், கார்ப்ஸ், ப்ரோட்டீன் எல்லாமே சேர்த்து தரது வந்து பாப்பாக்கு நல்லதுன்றாங்க. நான் 6 மந்த்ஸ் சாலிட் தான் ஸ்டார்ட் பண்ண உடனே என்னென்ன 7 டைப்ஸ் ஆஃப் செர்லாக்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பா. நாங்களா ஹோம்மேட் தான். எனக்கு எல்லாமே நான் தான் பேருக்கு அம்மா ஆக்சுவலாக ஓப்பனாக சொல்லணும். அவளுக்கு உண்மையான அம்மா வந்து எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மா இப்போ வரைக்குமே அவளுக்கு எல்லாமே செஞ்சு கொரியரில் அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஸோ நான் 6th மந்த்ல 7th மந்த் வந்து நான் என்ன ஸ்டார்ட் பண்ணேன்னா 7 டைப்ஸ் ஆஃப் செர்லாக், ரைஸ் செர்லாக், பொரி செர்லாக், அவல் செர்லாக், மக்கானா செர்லாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 டைப்ஸ் அது செஞ்சு அதுதான் நான் ஒன்று ஒன்றா இன்ஸ்டாகிராமில் போட ஆரம்பித்தேன். ஸோ அதில் வந்து இந்த உளுந்து செர்லாக்லாம் பயங்கர ஹிட்டாக இருந்துச்சு. அந்த மாதிரி தான் வந்து சாலிட் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அது வந்து கன்சிஸ்டன்சி இருக்குல்ல. ஸோ ஸ்டார்டிங்கில் ரொம்ப லிக்விடாக தரணும், கொஞ்சம் அப்புறம் செமி லிக்விட் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி ஒரு 9th to 10th மந்த் வரைக்கும் அது இதாச்சு. அதுக்கப்புறம் நார்மல் ஃபுட் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சோம். ஸோ அந்த சாஃப்ட் ஃபுட்ஸ் இது எல்லாமே இட்லி அந்த மாதிரிலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இந்த சத்து மாவு வந்து பெரிய ப்ராசஸ் எல்லாத்தையுமே வந்து காய வச்சு அது அந்த மாதிரி பெரிய ப்ராசஸ்லாம் அம்மா பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த பேசிக் ஐட்டம்ஸ்லாம் வந்து இப்போ நான் கற்றுக்கிட்டேன். நானே வந்து பண்ணுற அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டேன். ஓகே, ஓகே. அண்ட் இன்னொன்று என்னன்னா எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அவள் வந்து டெய்லி ஒரு வெஜிடபிள் ஒரு ஃப்ரூட் கண்டிப்பாக சாப்பிடணும். ஸோ ஸ்நாக்காக வந்து நான் அது கொடுத்துட்ருக்கேன் நான். அண்ட் சுகருக்கு பதில் வந்து டேட்ஸ் பவுடர் கொடுத்துட்ருக்கேன். ஓகே, ஓகே. இந்த மாதிரி என்னென்ன ஆல்டர்னேட்டிவ் ஃபுட் எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறீங்க? இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, அதுக்கு பதிலா என் பாப்பாக்கு இதெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னா என்ன சாக்லேட் food? வந்து இப்போ வரைக்கும் அவளுக்கு சாக்லேட், ஐஸ்கிரீம், கேக்கு இந்த மாதிரி எந்த டேஸ்ட்டுமே இப்போ வரைக்கும் தெரியாது அவளுக்கு. அதுக்கு பதில் நான் என்னென்ன கொடுத்தேன்னா கடலை பர்ஃபி, அப்புறம் கொக்கோ முட்டாய், இந்த மாதிரி வீட்டில் செய்கிற எள்ளு உருண்டை, இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்தேன். நட்ஸ் லட்டு, அதான் நான் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணியிருந்தேன். இடையில வந்து நிறைய நியூஸ்லாம் வந்து சிமிலராக சுகரும் நாட்டு சக்கரையும் ப்ரௌன் சுகரும் Same வந்து தான் அப்படின்ற மாதிரி. சேம் தான்ற போதும் நான் வந்து டேட்ஸ் பவுடருக்கு இது பண்ணேன். அது ஸோ அது அயனில் இருக்குது. அண்ட் அந்த பால்லையும் நான் அது கலந்து கொடுப்பேன். ஏபிசி மால்ட் நம்ம வந்து ரோஸ் மில்க் வந்து என் ஃப்ரெண்டு ரொம்ப ஆர்கானிக்காக பண்ணி கொடுப்பாள். அதில் எதுவுமே நாட்டு சக்கரை, அப்புறம் ரோஸ் பெட்டல்ஸ், தென் வந்து பீட்ரூட், இதை வச்சு அவள் வந்து பண்ணிட்டு இருக்கா. அது நல்லா இருக்கு. அது குடிப்பாங்க மேடம். ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. ரொம்ப ஓகே எல்லா பேக்கெட் ஐட்டம் என்னமோ இவ கசின் இருக்கா ஆக்சுவலாக. அவள் வந்து சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும். இவன் முன்னாடியே சாப்பிட அவள் கேட்பா. அந்த டைமில் மட்டும் தவிர்க்க முடியாமல் டார்க் சாக்லேட் மட்டும் இப்போ தான் ஒரு ரீசெண்டாக ஒரு 15 days முன்னாடி சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துருக்காங்க மேடம். ஓகே மேம். அப்போ இப்போ இந்த டைம்லயே குழந்தைங்களுக்கு இந்த சாக்லேட் கொடுக்கறதோ இல்லை ஐஸ்கிரீம் கொடுக்கறதோ ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மேபி ஃபியூச்சரில் வந்து அவங்களுக்கு அந்த கிரேவிங்ஸ் வர்றதும் அதில் இருக்கிற இன்னும் அதிகமாக சாப்பிடணுன்ற எண்ணம் தோன்றாமல் இருக்கும்ல? கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக இப்போ நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். எல்லாருமே என்கிட்ட அதுதான் சொல்லுவாங்க, நீ இப்போ பார்த்துக்குவ, எப்படியும் கொஞ்ச நாள் கழிச்சு சாப்பிடாம போகிறாங்க. எனக்கு என்னன்னா அட்லீஸ்ட் அந்த கொஞ்ச நாள்னா சாப்பிடாம இருக்காங்கல்ல, ஓகே அதுக்கப்புறம் அவங்களுக்கு கிரேவிங்ஸ் வந்து எப்போ அப்போ நம்ம பேச்சு கேட்குறாங்களா என்னன்னே தெரியாது. அதனால சரி இருக்கிற வரைக்கும் நம்ம பேச்சை கேட்டு இது ஹெல்த்தியாக சாப்பிடட்டும், அவ்வளோதான். ஓகே, ஓகே மேம்.
இப்போ சில குழந்தைகள்லாம் வந்து ஃபோன் அடிக்டா இருப்பாங்க, ம். யூடியூப் பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த அடிக்ஷனை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? அடிக்ஷனுக்கு அவங்க தவிர்க்க அதான் இந்த மாதிரி புக்ஸ் ஏதாச்சும் ஹேபிட் பண்ணலாம். இது ஈவினிங் டைமில் எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போகலாம். பார்க்கோ பக்கத்தில் எங்கேயாச்சும் ஒரு வாக், இல்லை அவங்க வெஜிடபிள் சூப்பர் மார்க்கெட் எங்கேயாச்சும் போகிறாங்களா அந்த டைம் அவங்கள வந்து கூட்டிகிட்டு போகலாம். ஸோ நம்ம அவங்கள வந்து ரொம்ப பிஸியாக இல்லை டெரஸில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி அவங்கள கொஞ்சம் அவங்க கூட சேர்ந்து நம்ம எங்கேஜாக இருந்தாலே அவங்களுக்கு அது தோணாது. ஏன்னா போர் அடிக்கிறனால தானே அதை போய் பார்க்குறாங்க. அவங்கள நம்ம எங்கேஜாக வச்சுக்கிட்டா மேபி ஸ்கிப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாகவே இருக்குது. ஒரு நாள் அழுவாங்க, 2 நாள் அழுவாங்க, ஒரு வாரம் அழுவாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ அழுதாலும் இங்கே வேலைக்காக தெரிஞ்சு போயிடும். ஸோ அவங்களே அதை கேட்குறத விட்டுருவாங்க. ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560. Saubhagya Home and Kitchen Appliances. எவரெஸ்ட் ஈஸி செஃப். செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே.